யூத தலைவர்கள் காட்டிய பேராசைக்கு பலியான யூதாஸ் 30 வெள்ளிக்காசுகளுக்காக இயேசுவை காட்டிக் கொடுக்க துணிந்தான். முத்தமிட்டு இயேசுவை காட்டிக் கொடுத்தான் யூதாஸ். இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். இயேசு அன்னையை சந்திக்கிறார். இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார்.
இயேசு எருசலேம் பெண்களை சந்திக்கிறார். இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இயேசு உயிர் விடுகிறார். அன்னையின் மடியில் இயேசு. வழக்கமாக நற்செய்திகளில் சொல்லப்படுவதைப் போல இயேசு மரித்தவுடன் அவரை சிலுவையிலிருந்து இறக்கி அரிமத்தேயாவூர் சூசையின் கல்லறையில் அடக்கம் செய்கிறதை தியானிக்கின்றோம். ஆனால் இன்று இயேசு அடக்கம் செய்யப்படுவதற்கு முன் அவரது உடலை அரிமத்தேயாவூர் சூசை இல்லத்திற்கு கொண்டு சென்று அவரது உடலிற்கு யூத மத சட்டப்படி ஆவண செய்து கொண்டிருந்த வேளையில் அவரை நேசித்தவர்கள், அவரால் நன்மைகள் பெற்றவர்கள் அவரது திருவுடலுக்கு அஞ்சலி செலுத்தி செல்கிறதை கற்பனையாக உங்கள் முன் படைக்கின்றோம். இதன் வழியாக வெளிப்படுகின்ற செய்திகளுக்கு செவிமடுத்து வாழ்ந்திடுவோம். நிக்கோதேமு, சொல்லுங்கள். அரிமத்தியா ஊரைச் சார்ந்த யோசேப், நடந்து முடிந்த அத்தனை சம்பவங்களும் என் நிலையை தடுமாறச் செய்துள்ளது. நம் சமுதாயமே அவரின் போதனைகளாலும் ஆற்றிய புதுமைகளாலும்
கணக்கிலடங்கா நன்மைகளை பெற்றது. நன்மைகள் மட்டுமே செய்த தூயவர் இயேசுவை குற்றவாளியாக்கி சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டார்களே. மற்றவரை குறை கூறி என்ன பயன்? நம்மால் கூட அவரை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதே. சரி சரி, ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். ஆண்டவர் இயேசுவின் உடலை தாங்கி வருவோம். வாருங்கள். ஆட்சியாளர்களின் சதுரங்க விளையாட்டில் சேதப்படுத்துவதற்கு நீயா கிடைத்தாய்? பிலாத்துவின் மனைவியாக நான் இங்கு வரவில்லை. அரசியல் சதுராட்டத்தில் உன்னை பணயம் வைத்து அநீதி தீர்ப்பளித்த ஒரு அநியாயவாதிக்கு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கவும் வரவில்லை. அவர்கள் செய்த பாவத்திற்கு தலை குனிந்து நிற்க வந்திருக்கிறேன். என் கணவன் செய்த பாவத்திற்கு என்னை இந்த சமூகம் காரி உமிழட்டும் என்று வந்திருக்கிறேன். வாய் மூடி நீர் நின்ற அந்த காட்சி இன்னும் என் மனக்கண்களை விட்டு நீங்கவில்லை. இவன் கலிலேயா தொடங்கி யூதேயா வரை நானே மெசியா என மக்களுக்கு தவறாக பிரச்சாரம் செய்கிறான். இவன் நம் மக்கள் சீரழிய தவறாக போதித்து வருகிறான். அது மட்டுமல்ல, நமது ரோமை பேரரசர் சீசருக்கு கப்பம் கட்ட வேண்டாம் என்று கலகம் வேறு விளைவிக்கின்றான். இவற்றையெல்லாம் நாங்களே கேட்டோம். என்ன மக்களே அமைதியாக இருக்கிறீர்கள்? வாங்கிய காசுக்கு வஞ்சகம் இல்லாமல் ஆமாம் போடுகிறார். இதுதான் நமது பலம். நமது சூழ்ச்சி எப்படியும் வெற்றி பெற்றுவிடும். என்ன அங்கு உங்களுக்குள் முணுமுணுப்பு? இயேசு உனக்கு எதிராக எத்தனையோ குற்றங்களை சுமத்துகிறார்களே, உனக்கு ஒன்றும் கேட்கவில்லையா? நீ பதிலொன்றும் சொல்ல மாட்டாயா? நீ யூதரின் அரசனா? அவ்வாறு நீர் சொல்கிறீர். இவனிடம் நான் ஒரு குற்றமும் காணவில்லையே. ஐயா, சொல். தங்கள் மனைவி தங்களிடம் இதை கோரச் சொன்னார்கள். அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம். ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன். ஆகையால் அந்த உத்தமரை என் பொருட்டாவது விடுதலை செய்யுங்கள். நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும்? கொலை கொள்ளைக்காரன் பரபாஸ் என்னும் இந்த தீவிரவாதியையா?
அல்லது மெசியா என்னும் இயேசுவையா? மோசே எங்களுக்கு தந்த சட்டப்படி இவன் தன்னை இறைமகன் என்று கூறியதால் சாக வேண்டும். நீங்களே கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இவனை நீர் விடுவித்தால் சீசரின் பிரதிநிதியாக இருக்க முடியாது. அவர் உன்னை பதவி நீக்கம் செய்து விடுவார். ஆ? ஆ, எனக்கு பதவிதான் முக்கியம். இவன் எக்கேடு கேட்டால் நமக்கு என்ன? இவர்களாச்சு, இவர்கள் சட்டமாச்சு. சரி சரி, இவனது ரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இயேசுவே, என் கணவர் பிலாத்து தன் கைகளை மட்டும் கழுவவில்லை, நீதியை ஒட்டுமொத்தமாக கை கழுவி விட்டார். பதவி மோகமும் பதவி சுகமும் நீதியை கழுவுகின்றது என்றால் ஆட்சி பீடத்திலே இதுவரை அமர்ந்திருந்தது அநீதிதானா? சொல்ல வெட்கமாயிருக்கிறது. அரசியல் சூதாட்டத்தில் பகடைக்காய்களாய் இருப்பது அப்பாவி மக்களும் நீதிமான்களும் மட்டும்தான். இறைமகனுக்கே இந்த நிலை என்றால் கொள்கை பிடிப்பற்று பதவி மோகமும் சுகமும் கொண்ட அரசியல்வாதிகளிடமிருந்து சாமானிய மனிதர்களை யார்தான் காப்பாற்றுவார்? நேரத்திற்கு ஏற்ப மாறும் பச்சோந்தி தலைவர்கள் வழிகாட்டுதலில் இச்சமுதாயம் எப்படிதான் உயருமோ இறைவா, எப்படிதான் உயருமோ? நியாயம் தெரியாத மனிதர் தீர்ப்பு சொல்வதா? தீர்ப்பு சொல்வதா? அவர் சொல்லும் தீர்ப்பை பூவுலகம் நியாயம் என்பதா? நியாயம் என்பதா? வானத்தை குறை சொல்லும் மேகங்கள் காற்றுக்கு திசை மாறுமே, வீசும் காற்றுக்கு திசை மாறுமே. அம்புகள் ஆயிரம் எரிந்தாலும் வெண்மதி மண்ணில் விழுந்திடுமோ? வெண்மதி மண்ணில் விழுந்திடுமோ? வெண்மதி மண்ணில் விழுந்திடுமோ? தாவீதின் மகனே, என் ஆண்டவரே, பிறவி குருடனாகிய எனக்கு பார்வையை கொடுத்தீரே ஆண்டவரே. எனக்கு கண்கள் கிடைத்து விட்டதே என்று ஆழ்ந்த கூத்தாடினேன் ஆண்டவரே, ஆழ்ந்த கூத்தாடினேன். மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தேன். ஆனால் இன்றோ என் தேவனின் துயரத்தையும் துன்பங்களையும் கண்டு என்னால் தாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஐயோ ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? கண்ணை கொடுத்த என் தெய்வத்தின் கண்களை மூடிவிட்டார்களே பாவிகள், கண்களை மூடிவிட்டார்களே பாவிகள். ஐயோ, என்ன கொடுமை இது, என்ன கொடுமை இது! ஆண்டவரே, இந்த கோலத்திலா நான் உங்களை பார்க்க வேண்டும்? உமது தோள்களை உயர்த்தி
கையை நீட்டி என் கண்களை தொட்டீரே ஆண்டவரே. இந்த தோள்களில் அல்லவா அந்த பாரச் சிலுவையை சுமத்தினார்கள். இந்த தோள்களில் அல்லவா அந்த பாரச் சிலுவையை சுமத்தினார்கள். சிலுவை தயாராகிவிட்டதா? சிலுவையா? வழக்கமாக நாம் கைதிகளை இழுத்துச் சென்றுதான் சிலுவை மரத்தில் அறைவோம். ஆனால் சிலுவையை இங்கேயே கொண்டு வரச் சொல்கிறீர்களே, புரியவில்லையா தங்களுக்கு? இவன் தன்னையே அரசனாக கூறியவன் அல்லவா? அரசனா? அது மட்டுமல்ல, 40 வருடங்களாக கட்டிய தேவாலயத்தை மூன்றே நாளில் இடித்து கட்டி விடுவேன் என்றான். இவன் பெரும் பலசாலியாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே இவன் விஷயத்தில் ஒரு புதுமையை புகுத்தப் போகிறோம் நாம். என்ன புதுமை? இந்த சிலுவையை இந்த பலசாலியே சுமந்து கொண்டு வரட்டும். இதுதான் நமது புதுமையான திட்டம். ஏன் நிற்கிறீர்கள்? தோளில் சுமத்துங்கள். இம்மூவராலே சுமக்க முடியாத இந்த சிலுவையை இவன் எப்படி சுமப்பான்? சுமக்க முடியாதா? இதோ இருக்கிறதே இந்த சாட்டை, இது அவனை சுமக்க வைக்கும். வேண்டாம், போதும் ஐயா, போதும். இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசையா உம்மிடம் நான் இந்த கண்களை கேட்டுவிட்டேன் ஐயா, கேட்டுவிட்டேன். ஆண்டவனே, இந்த கேவலமான உலகத்தை பார்க்கவா நான் கண்களை உம்மிடம் பெற்றேன்? ஐயோ ஆண்டவரே, நீங்கள் தந்த இந்த கண்களை குருடாக்கி விடுங்கள் ஆண்டவா, குருடாக்கி விடுங்கள். கேவலமான இந்த உலகத்தை பார்ப்பதை விட நான் குருடனாகவே இருந்து விடுகிறேன் ஆண்டவா, குருடனாகவே இருந்து விடுகிறேன். அமைதி ஐயா, அமைதி. உணர்வுகளால் செய்யப்பட்ட மனிதனின் உடலில் ஆசை ஆணிவேராய் வேரூன்றி விட்டது. ஆசை எனும் ஆணிவேரை பிடுங்கி எறிகின்றவன் ஆனந்தத்தில் திளைக்கிறான். அறுத்தெறியாதவனோ ஆசை எனும் மாயையில் சிக்கி தவிக்கிறான். இதை நாம் புரிந்து கொண்டால் போதும். போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிப்பட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர்? உங்களுள் பாவம் இல்லாதவர் எவரோ முதலில் அவர் இப்பெண் மேல் கல் எறியட்டும். பணத்திற்காகவும் ஆசைக்காகவும் பாவத்தில் மூழ்கி கிடந்த எனக்கு நல்வாழ்வை காட்டிவிட்ட என் நாதனே, சாத்தானின் பிடியில் சிக்கியிருந்த என்னை
கரங்களால் கைப்பிடித்து காப்பாற்றிய என் இறைவா, உமக்கா இந்த நிலை? என்னை போன்றவர்களின் தவறுகளும் குற்றங்களும் பாவங்களும் மனதை வேதனைப்படுத்தியதை நான் நன்கு அறிவேன். எங்களை மன்னிப்பதற்காகத்தான் மண்டியிட்டு மண் மீது விழுந்தாயோ? என்ன விழுந்தது விழுந்தபடியே கிடக்கிறான்? ஒருவேளை செத்துகித்து போய்விட்டானோ? இல்லை இல்லை, அங்கங்கள் அசைகின்றன. முடவனை தூக்கி நடக்க வைத்தானாம், இறந்தவனை உயிருடன் எழுப்பினானாம். ஆனால் கீழே விழுந்த இவனால் தானாக எழும்ப முடியவில்லையே. பல அற்புதங்களை செய்த இவனுக்கு தனக்கென்று ஒரு அற்புதம் கூட செய்ய தெரியவில்லையே. வானத்தின் மழை துளி பூமியில் விழுந்தால் மண்ணுக்கு தான் லாபம். வானத்தின் மழை துளி பூமியில் விழுந்தால் மண்ணுக்கு தான் லாபம். மண்ணில் மனுமகன் விழுந்தாலும் எழுந்தாலும் இந்த பாவிக்கு தான் லாபம். இந்த பாவிக்கு தான் லாபம். இருட்டிலே செல்பவனுக்கு வானத்து நிலவு ஆதரவு. உடல் தளர்ந்த வயதான மனிதனுக்கு கையிலே தடி ஆதரவு. வாட்டும் வெயிலிலே தேய்ந்த செருப்பு ஆதரவு. பாவத்தில் விழுந்த எமக்கோ உமது வார்த்தைகளே ஆதரவு. மகனே, உன்னை ஈன்றெடுக்கும் பாக்கியத்தை எனக்கு தந்தாய். உன்னை ஆளாக்கும் தகுதியையும் எனக்கு தந்தாய். ஆனந்தப்பட்டேன். ஆனால் இப்படி ஒரு நிலையை எனக்கு தருவாய் என்று ஒருபோதும் நினைத்ததில்லையே மகனே. நான் ஒருபோதும் நினைத்ததில்லையே. பொத்தி பொத்தி வளர்த்த என் பிள்ளை ரத்த வெள்ளத்திலா எப்படி தாங்கும் ஐயா என் இதயம்? எப்படி தாங்கும்? விடுதலையின் வரலாறுகள் ரத்தத்தால் இந்த பூமியில் எழுதப்பட வேண்டும் என்பது தேவனின் சித்தமாயிருக்கிறது. தேவ சித்தமே நம் சித்தம். தேவ சித்தமே நம் சித்தம். நம் சித்தம். மகனே, மகனே, அலையிழந்து நிற்கின்ற ஆலயமே, உந்தன் இதயத்தை ஈட்டியால் துளைத்ததையா?
நாள் உன்னை போலதான் என் மகனை இழந்து அழுது கொண்டு வந்தேன். ஐயா ஐயா, எனக்கு இவன் ஒரே மகன், நானோ ஒரு விதவை. இவனை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை. இவனை காப்பாற்றுங்கள், இவனுக்கு உயிர் பிச்சை கொடுங்கள். தாயே, என்ன போதகரின் கண்கள் கலங்குகிறதே? இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திரு. மகனே, இறந்தவன் உயிர் பெற்று விட்டானே. ஆஹா, ஆச்சரியமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. அன்று என் துயரத்தை துடைக்க உமது மகன் இருந்தார். இன்று உன் துயரத்தை துடைக்க யார்தான் வருவார்? கதியற்றவர்களுக்கு நீயே கதி. இப்பொழுது இப்படி வந்து உறங்குகின்றாயே, எங்களுக்கு யார் கதி? எங்களுக்கு யார் கதி? என்னையா இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒதுங்கி நிக்கிறீங்க? அப்ப எங்களை என்ன செய்ய சொல்ற? நல்ல மனுஷன் சொல்றாங்க, இப்படி அடிச்சு சிலுவையை சுமக்க வச்சு இழுத்துட்டு போறாங்களே, இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? ஆ? ஆ. நீ வெளியூரு, கிராமத்தான், விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. நம்ம கண்ணெதிர ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. வாங்கயா வாங்க, ஏதாவது உதவி செய்வோம். யோ, நமக்கு என்னையா வம்பு? உனக்கு அக்கறை இருந்தா நீ போய் உதவி செய். உதவி செய்ய போய் வம்பல மாட்டிக்காத. ஐயா, இந்த நீர் குடுக்கை கொடுங்க, தாகத்துக்கு தண்ணியாவது கொடுத்துட்டு வரேன். ஐயா, பார்க்க பரிதாபமா இருக்கு, தண்ணி மட்டும் கொடுத்துறேன். தண்ணியா? கொடு கொடு. இவனை அடிச்சு அடிச்சு ரொம்ப கலப்பா இருக்குப்பா. என்னையா, அந்த மனுஷனுக்கு ஏதாவது உதவி செய்யலான்னு முன்னு வந்த, இப்படி பண்ணிட்டீங்களே. உதவியா? அப்ப இந்த சிலுவையை எடுத்துட்டு வா. யாருக்கு லாபம்? தியாகம் செய்வது ஊருக்கு லாபம். தன்னையே தேய்த்து தரும் சந்தனம் என்றுமே மணக்கிறது. தன்னை மறந்து வாழ்கின்ற நெஞ்சம் வானுக்கு நிகராய் உயர்கிறது. வானுக்கு நிகராய் உயர்கிறது. வானுக்கு நிகராய் உயர்கிறது. உயர்கிறது. லாசர் வந்திருக்க. ஆண்டவரே, உங்க லாசர் வந்திருக்க. இறந்து போனா அன்று நீர் அழைக்க உயிரோடு வந்த, ஆனா இன்னைக்கு உயிரோடு இருந்தாலும் ஏன் இன்னும் நான் செத்தவனாவே இருக்க? உயிர் இல்லாத என்ன நீ உயிர்ப்பித்து தந்தீர். ஆனால் உமக்கு உதவிட நான் வரவில்லையே. யாரோ சீமோ, ஊர் பேர் தெரியாத நபர் உமக்கு உதவி செய்திருக்கிறாரே. ஆனால் நான்
ஓடி ஒளிந்து கொண்டேன். உயிர் பித்து வந்தவனுக்கு உயிர் மீது பித்து வந்து விட்டது. இப்போது ஓடுகிறேன் கோழையாய். கண்ணெதிரே அல்லல் படும் மனிதனுக்கு சீமோனை போல் கரம் நீட்டி உதவும் மனநிலையை தாரும் இறைவா. எங்கள் கடினமான இதயத்தை மாற்றி கோழைத்தனத்தை தூக்கி எறிந்து துணிவுடன் செயல்பட அருள் புரிவாய் இயேசுவே, அருள் புரிவாய். தள்ளிப்போ. இல்லை, நான் அவர் முகத்தை துடைக்கத்தான் போகிறேன். நான் உன் உயிரை தீர்க்கத்தான் போகிறேன். உயிர் எனக்கு துச்சம். என்ன போயும் போயும் ஒரு சாதாரண பெண்ணுடனா தகராறு செய்து கொண்டிருக்கிறாய்? ஆண்களுக்கு இல்லாத துணிச்சல் இந்த பெண்ணுக்கு. அதுதான். விடு, பரவாயில்லை, அவள் போகட்டும். ஆண்டவரே, உமக்கா இந்த நிலை? நிலவுக்கு முகம் துடைக்க மேகம் இங்கு வந்தது. தந்தையவர் முகம் துடைக்க அன்பு மனம் வந்தது. நிலவுக்கு முகம் துடைக்க மேகம் இங்கு வந்தது. தந்தையவர் முகம் துடைக்க அன்பு மனம் வந்தது. மனசுக்குள் ஈரம் இருந்து விட்டால் தேவனின் இதயத்தில் இடம் இருக்கும். தேவனின் இதயத்தில் இடம் இருந்தால் வாழ்கின்ற வாழ்வுக்கு பொருள் இருக்கும். வாழ்கின்ற வாழ்வுக்கு பொருள் இருக்கும். ஆண்டவரே, ஆண்டவரே, 12 ஆண்டுகளாய் இரத்தப் போக்கினால் துன்பப்பட்டேன். எத்தனையோ மருத்துவம் செய்தேன். ஆனால் பலனில்லை. அதனால் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை அனுபவித்தேன். அதனால் வேதனைப்பட்டேன். ஆனால் ஆண்டவரே, உங்கள் வஸ்திரம் தொட்டவுடன் நல்ல குணமடைந்தேன். ஆண்டவரே, குணமடைந்தேன். ஆண்டவரே, உமது வல்லமையால் குணமடைந்தவள் தான் நான். ஆனால் யாரோ ஒரு வெரோனிகா, எந்த உதவியும் பெறாத நபர் உமது முகத்தை துடைத்து பணிவிடை செய்திருக்கிறாள். ஆண்டவரே, பணிவிடை செய்திருக்கிறாள். ஆண்டவரே, உம்மால் குணம் பெறுகிறோம். ஆனால் பெற்ற மாத்திரத்திலேயே நாங்கள் மறந்து விடுகிறோம். ஆண்டவரே, மறந்து விடுகிறோம். அம்மா, கவலையும் பயமும் துணிவற்ற நிலையும் கோழைகளின் தத்துப் பிள்ளையாகி விடுகிறது. அந்த முடமான பிள்ளையை வைத்துக் கொண்டு காலம் முழுதும் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருப்பதே நமக்கு வாடிக்கையாகிவிட்டது. இயேசுவே, உமது துணிவின் ஓரத்தையாவது நாங்கள் இனி தொடுகின்றோம். வல்லமை எங்களுக்குள்ளும் இறங்கட்டும் இறைவா. ஐயா, இந்த தள்ளாத வயதில் இவ்வளவு சிரமம் எடுத்து ஏன் வந்தீர்கள்?
சின்ன வயதிலிருந்தே ஏசையா ஏசையா என்று அன்போடு அழைத்து என்னால் தூக்கி வளர்க்கப்பட்ட பிள்ளையப்பா இது. நான் என்றால் அவருக்கு கொள்ளை பிரியம். அவருக்கு வயது 2 அல்லது 3 இருக்கும். அவருக்கு எதை கொடுத்தாலும் என்னிடம் கொண்டு வந்து விடுவார். ஒரு நாள் அவருக்கு சாப்பிட கொடுத்த 2 பழங்களை என்னிடம் கொண்டு வந்து விட்டார். அவர் எனக்கு ஊட்டிவிட்டு நான் சாப்பிட்ட பின்புதான் அவர் என்னை விட்டு சென்றார். அந்த சந்தோஷத்தில் வீட்டுக்கு ஓடிய குழந்தை கீழே விழுந்து விட்டது. காயம் சிறியது என்றாலும் அன்று இரவு முழுவதும் எங்கள் யாரையும் தூங்க விடவில்லை. அழுது கத்தி எங்கள் எல்லோரையும் ஒரு வழியாக்கி விட்டார் ஏசையா. அன்று தானாக விழுந்த குழந்தை அழுதது. ஆனால் இன்று மற்றவர் மிதித்து தள்ள அவர்களை கண்ணோடு பார்த்து தானாகவே எழும்பி சென்றது. தானாகவே எழும்பி சென்றது. இங்கனம் இவன் சிலுவை சுமந்து வந்தால் நாம் எப்பொழுது கல்வாரி போய் சேர்வது? வீரர்களை துரிதப்படுத்துங்கள். இவனை உதைத்தால் தான் புத்தியா. செய்தவர்களுக்கும் அன்பு, பக்கம் பாசம் என்ற உன்னத தத்துவத்தை உலகிற்கு கற்றுக் கொடுத்து விட்டார் என் ஏசையா. படைத்தளபதி வருகிறார். ஆமாம், என்ன படைத்தளபதியா? ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் எங்கிருந்தோ வந்தவன், வேற்று நாட்டவன். என் ஊழியன் மீது அன்பு கூர்ந்து அருள் பாலித்தவர் இந்த இயேசுபிரான். இந்த மகானுக்கு என் இதய அஞ்சலி செலுத்தி போக வந்திருக்கிறேன். ஐயா, அமருங்கள். பரவாயில்லை. அன்று கலங்கி போன எனக்கு கலக்கத்தை போக்கி ஆறுதல் படுத்தினார். நேற்றோ கலங்கி போயிருந்த அந்த கலக்கத்திலும் பெண்களுக்கு ஆறுதல் கூறினாரே. ஐயோ, இரவு பகலா இந்த சமுதாயத்திற்காக உழைத்த உமக்கா இந்த கதி. தனக்கென்று எதுவுமே சொந்தமாக வைத்துக் கொள்ளாது பிறருக்காகவே வாழ்ந்து வந்த உமக்கு இவ்வளவு கொடிய தண்டனையா? பொங்கி எழுந்த கடலையும் ஓங்கி வீசிய சூறாவளி புயலையும் அடக்கியவும் வல்லமை முன் இவர்கள் எம்மாத்திரம் துயரத்திலிருந்து மீள வல்லமையை பயன்படுத்தக் கூடாதா? எருசலேம் மகளிரே, என்னை நினைத்து கலங்காதீர்கள், அழாதீர்கள். என் வார்த்தைகள் என்றும் உங்களோடு உயிரோடு இருக்கும். உங்கள் வருங்கால சந்ததியினருக்கு அதனை அறிவித்து என் போதனைகளை கடைபிடிக்க செய்யுங்கள். வாழ்வுக்கு உறவு ஆறுதல். இவனை யாரு வேண்டுமானாலும் அடிக்கலாம், உதைக்கலாம், எதுவும் செய்யலாம். கேட்பதற்கு நாதியே இல்லை. அடி தாதே. அப்படிதான் அடி தாதே. இவனை சுற்றி இருந்தவர்களே இவனை நிற்கதியாக விட்டு விட்டு ஓடிவிட்டார்கள். பாவம், பரிதாபம். கயவர்கள், நயவஞ்சகர்கள், இதயமே இல்லாத கொடுமைக்காரர்கள்.
ஏனையா அவர்களை சபிக்கிறீர்கள்? நீயும் ஒரு கல் நெஞ்சக்காரனும். உனக்கு கொஞ்சம் கூட இவர் மீது இரக்கம் வரவில்லை? நானும் இயேசுவின் நண்பர்களில் ஒருவன் தான். என் பெயர் சக்கேயு. வரி வசூலுக்கும் பதவியில் இருக்கும் போது வரம்புக்கு மீறி பொருளாசையால் லஞ்சம் வாங்கி குவித்தேன். அதிகார பலத்தை காட்டி ஏழை எளியோரை கூட விட்டு வைக்கவில்லை. கடமையை செய்ய கையூட்டு வாங்கிய கயவன் நான். இரக்கம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத கல்நெஞ்சுக்காரன் தான் நான். என்னை ரட்சித்தவர்தான் இந்த பண்பாளர் இயேசு. மன்னிப்பு என்ற மகத்தான பண்பா என்னை மனிதனாக்கியவர்தான் இவர். 7 முறை அல்ல 70 முறை மன்னிக்கச் சொன்ன உன்னதர். அதனால் தான் இவர்களையும் மன்னித்து தனது லட்சிய பயணத்தை தொடர்கிறார். வாருங்கள், நாமும் அவரை பின்தொடர்வோம். பிசைந்து முதல் மனிதனை தேவன் தனக்காய் செய்தாராம். அவன் பொய்யில் மயங்கி மெய்யை துறந்து பொய்யில் விழுந்தானாம். பொய்யில் அவன் விழுந்ததனால் மண்ணுக்கு புனிதம் போனதுவாம். மண்ணில் விழுந்ததா மண்ணும் புனிதம் அடைந்ததுவாம். முதலில் இவன் ஆடையை களையுங்கள். இயேசு கைகளை தூக்கு. இந்த பக்கம் இந்த பக்கம் மெதுவாக. கையை இப்படி திருப்பு இந்த பக்கம் இந்த பக்கம். இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஆடை முழுவதும் காயங்களில் பதிந்து போய் இருக்கிறது. கழற்றி எடுக்கும் போது அவனுக்கு வலிக்கும் அல்லவா? அதனால் தான் மெதுவாக கலைக்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் சாகப் போகிறான். நீ வலியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய். நீ சரிபட்டு வர மாட்டாய். விலகினில். நானே வருகிறேன். வீரன் ஆழிரன். ஆடையில்லாத உடம்பு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. ஆடையார் என்றும் பயணத்தையும் முடிவுகள் தெரியாத குழப்பத்தையும் கவலைகளை விதைத்து துன்பங்களை அறுவடை செய்து கொண்டிருக்கும் இந்த மனித சமுதாயத்தை உம் லட்சிய பயணம் வழிநடத்தட்டும். யூதாஸ் மனைவி இங்கு எதற்காக வருகிறாள்? என்ன, யூதாஸ் மனைவியா? அவள் எதற்கு இங்கு வருகிறாள்? இது என்ன கொடுமை! கொலைபாதகன், நயவஞ்சகன், அவன் மனைவி இங்கு வந்திருக்கிறாளா? நம் போதகரை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டு எதற்கு இங்கு வர வேண்டும்? அவளை வெளியில் போகச் சொல்லுங்கள். அமைதி, அமைதி. ஐயா, நீங்கள் கோபப்படுவதிலும் வேதனைப்படுவதிலும் அர்த்தம் இருக்கிறது. என் கணவர் செய்த குற்றத்திற்கு அவரே அதற்குரிய தண்டனையை அனுபவித்து விட்டார். இன்று அவர் உயிருடன் இல்லை. இருப்பினும் அவர் செய்த பாவத்திற்கு ஆணிகள் அறையப்பட்ட போதகரின் பாதங்களை தொட்டு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன். தயவு செய்து என்னை அனுமதியுங்கள். அவனை தள்ளி சிலுவையில் கிடத்துங்கள். கயிறுகளை எடு. நில். இவனை கயிறுகளால் கட்டாதே. வழக்கமாக கொலை குற்றவாளிகளை கயிறுகளால் தானே கட்டி தொங்க விடுவோம். குறிப்பிட்ட நேரத்தில் இறக்காவிட்டால் கால்களை முறித்து உயிரை பறிப்போம். இதுதான் வழக்கம்.
வழக்கம்தான். ஆனால் இன்று இரவில் இருந்து இந்த யூதர்கள் ஏதோ பாஸ்கா பண்டிகை கொண்டாடப் போகிறார்கள். அதற்குள் மரண தண்டனையை நிறைவேற்றிவிட வேண்டும் என்பது நமக்கு உத்தரவு. ஆகவேதான் கூறுகிறேன், விரைவில், மிக விரைவில் இவன் சாக வேண்டும். அதற்கு ஏதேனும் இருந்தால் கூறுங்கள். அப்படி என்றால் கயிறுகளால் கட்டாமல் ஆணிகளால் அறைந்தால் சீக்கிரமே அவன் உயிரை பறித்து விடலாம். ஷாபாஷ், நான் நினைத்தேன், நீ சொல்லிவிட்டாய். ஆணிகளால் அறையுங்கள் அவனை. கைகளில் ஆணி எடுத்து அறையுங்கள். கால் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து ஆணிகளால் இருக்குங்கள். சீக்கிரம் ஆகட்டும். ஆணி எடுத்து இருக்குங்கள். இரு கால்களையும் ஒன்றாக இணைத்து அப்படித்தான். அதே போல்தான் இரண்டு கைகளும் ரத்தம் பீரிட்டு அடிக்கட்டும். முத்தங்கள் தருகின்றேன் இறைவா உந்தன் திரு காயத்திற்கு. முத்தங்கள் தருகின்றேன் கைகளின் காயத்திற்கு. முத்தங்கள் தருகின்றேன் கால்களின் காயத்திற்கு. முத்தங்கள் தருகின்றேன் சிரசிலே காயமோ. முத்தங்கள் தருகின்றேன் காயமெல்லாம் காயமோ. முத்தங்கள் தருகின்றேன் நான் முத்தங்கள் தருகின்றேன். ஐயோ! கொடூரமாக ஆணிகளால் அறையப்பட்டு துடித்துக் கொண்டிருக்கும் வேளையிலும் மனம் திருந்திய திருடனை மன்னித்து அருள் புரிந்த அன்பு சீலரே, என் கணவரையும் மன்னித்து அருள் பாலிப்பாயா? அம்மா, போதும் போதும் அம்மா. முகவரி மறந்து போன மனிதனுக்கு அவரே முகவரி. இன்று நாம் அனைவருமே முகவரியை தொலைத்துவிட்டு அழுது கொண்டிருக்கிறோம். நமக்கு அன்பாய் கடிதம் எழுதிய அவர் முகவரி எழுதாமல் விட்டு விடுவாரா? பரபாஸ். ஆமாம், பரபாஸ் பயங்கரமான மனிதன். இவன் எதற்கு இங்கு வருகிறான்? அதான் இல்லை. என் ஆண்டவனே, என் தேவனே, நீ யார் என்று தெரியாமல் போய்விட்டதே. ஐயோ, எனக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது என்ற ஆவலில் உம்மை பற்றி எதுவும் அறியாமலேயே இருந்து விட்டேன். ஐயோ, நான் என்ன செய்வேன்? நானா கொடியவன்? நீ இரக்கத்தின் ஊற்று. நான் உயிர்களை பறித்தவன், நீரோ உயிர்களை கொடுத்தவன். நான் தீயவன், நீரோ தூயவன், அன்பின் சீலன். இந்த கொடியவன் பரபாசுக்கு பதிலாக நீர் விடுதலை செய்யப்பட்டிருக்க கூடாதா? காலம் கடந்து இப்போது கதறுகிறேனே. குற்றவாளியாகிய நான் தண்டிக்கப்படவில்லை, குற்றமற்ற நீர் தண்டிக்கப்பட்டது. எந்த விதத்தில் நியாயம்? ஐயோ, நான் என்ன செய்வேன்? அந்த கொடூரம் இன்னும் என் கண்முன் நிற்கிறதே. என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர்? சரி சரி, வாருங்கள் செல்வோம். இது எங்கே செல்கிறார்? கடவுள் இவனை விடுவிப்பாரா என்று பார்த்துவிட்டு செல்வோம். நீ யூதர்களின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக் கொள்.
செய்வது என்னவென்று அறியாது செய்கிறார்கள். இவர்களை மன்னியும். தாகமாயிருக்கிறது. எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். பச்சை மரத்துக்கே இந்த பாடு என்றால் பட்ட மரங்களுக்கு இனி என்ன நிலையோ? பச்சை மரத்துக்கே இந்த பாடு என்றால் பட்ட மரங்களுக்கு இனி என்ன நிலையோ? என்ன நிலையோ? என்ன நிலையோ? உங்களோட ஊரே மகன் அநியாயம் கொண்டுட்டாங்க. ஐயோ, யாரும் இல்லாத அனாதை ஆயிட்டீங்களே. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்களே. உங்களுக்காக இந்த பாபாதகத்தை செஞ்சாங்க. தாலாட்டு பாடின மடியில இன்னைக்கு முகாரியும் பாட வச்சுட்டாங்களே. மகனே, உன்னை இப்படி சாவுக்கு கையளிப்பதற்காகவா அன்று கபிரியேல் தூதரிடம் ஆம் என்று சொன்னேன். உன் உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று சிமியோன் இறைவாக்கு உரைத்தது இதை குறித்துதானா? நான் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பது உமக்கு தெரியாதா என்று கேட்டாயே. இப்பொழுது தந்தையின் வீட்டிற்கே நிரந்தரமாய் சென்றாயோ? மகனே, என் உள்ளம் படும் வேதனை உனக்கு தெரிகிறதா? இனி உலகில் எனக்கு யார் இருக்கிறார்கள்? என்னப்பா ஏசையா, என்னப்பா வலிக்குதாப்பா? காயங்கள் எல்லாம் வலிக்குதாப்பா? சொல்லுப்பா ஏசையா, சொல்லுப்பா, சொல்லுப்பா, சொல்லு. நீங்க யாரும் அழாதீங்க, யாரும் அழாதீங்க. என் புள்ள சாகல, என் புள்ள சாகல. தூங்கிக்கிட்டு இருக்காரு, தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஆமா, என் புள்ள தூங்கிக்கிட்டு இருக்காரு. என் புள்ள திங்கள் சூமந்து
இயேசுவே, எங்களுக்குள்ளும் புத்தம் புது எண்ணங்கள் துளிர்விட்டு பூத்து குளங்கட்டும். மீண்டும் நாங்கள் பிறக்கின்றோம் ஐயா, மீண்டும் நாங்கள் பிறக்கின்றோம் புதிய மனிதர்களாய், புதிய மனிதர்களாய். மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நிகழ்வை மிக அற்புதமாக நமக்கு நடத்தி கொடுத்தவர்கள் திருமுல்லை வாயில் பொழுத நற்கருணைநாதர் பங்கை சேர்ந்தவர்கள். இவர்கள் வந்து ஓராண்டு அல்ல, பல ஆண்டுகளாக பல இடங்களில தமிழகத்தில் இருக்கிற பல மறை மாவட்டத்தில் சென்று இந்த அற்புதமான ஒரு கலையை, நம்முடைய இயேசுடைய பாடுகளை பல நிலைகள்ல அற்புதமான வடிவிலே மடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக நிறைய தயாரிப்பு உழைப்புகள், எனவே அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த இருக்கிறோம். இது அருமையான இந்த நிகழ்வை இயேசுனுடைய பாடுகள், மரணம் இவற்றோடு நாம் இணைந்து இயேசுவின் பாடுகளும் மரணம் நமது வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய மாற்றத்தை, மீட்பை நமக்கு தந்திருக்கிறது என்பதை நாம் உணர்கின்றோம். அதை தத்துவமாக இன்று நமது உள்ளார்ந்த உணர்ச்சி பூர்வமாக இன்று நாம் பார்த்தோம். நமது அருமைமிகு சகோதர சகோதரிகள், திருமுல்லை வாயில் பங்கினுடைய இளைஞர்கள், வாலண்டியர்ஸ் பங்கு தந்தையோடு இணைந்து நமக்கு தந்த அந்த அருமையான நிகழ்வுக்காக மறைவட்டத்தின் சார்பாக நன்றிகளை அன்போடு தெரிவிக்கின்றோம். இப்பொழுது இதன் பொறுப்பாளராக இருக்கின்ற ஜோஸ் அவர்கள் முன்வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அவருக்கு நமது விஎஃப் மறைவட்டத்தின் தலைமை குரு இந்த பொன்னாடை அணிவித்து அந்த குழு முழுவதுமாக வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றார். அவ்வாறே பங்கு தந்தை இந்த இளைஞர்களை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி பல ஆண்டுகளாக தொடர்ந்து பல பங்கு தளத்திற்கு செல்லுகின்ற ஒரு உத்வேகத்தை தந்து கொண்டிருக்கின்ற பங்கு தந்தை தெலேசால் அவர்களுக்கும் நமது வாழ்த்துக்களை, பாராட்டுகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருக்கும் இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றோம். அன்பார்ந்த இறை மக்களே, மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் எங்கள் நன்றிகளை அன்போடு தெரிவிக்கின்றோம். அருமையாக இவ்வளவு நேரம் நீங்கள் இருந்து இறை அனுபவத்தை பெற்று, அதே நேரத்திலே உங்கள் வாழ்விலே இயேசுனுடைய மரணம் மட்டுமல்ல, அதை தொடர்ந்து உயிர்ப்பு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி புதிய மக்களாக இந்த ஜூபிலி ஆண்டிலே மாற வேண்டும் என்று வாழ்த்தி இத்தோடு இந்த நிகழ்வுகளை முடிக்கின்றோம். மீண்டும் உங்கள் அனைவர் சார்பாக கரவொலி எழுப்பி நமது வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் நமது குழுவினருக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். God bless you dear. அனைவருக்கும் நன்றி. God bless.